ஜெய்சன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். சார், நேரத்தை கருதி ஒரு அன்பு கோரிக்கை, பணிவு கோரிக்கை, ஓரிரு வார்த்தை மட்டும். தேங்க்யூ சார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளோ ஷார்ட்டானா இப்படி தான் பேச முடியும். அங்கே வேற கமலா தேட்டர் ஆள் இருக்காரு. ஸோ மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்த வந்தவர்களுக்கும், இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் நட்புகளும் வந்திருக்கிற உங்களுக்கும், மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலெல்லாம் களம் இறங்கி இருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும், பல பேரை களம் இறக்கியிருக்க போல இருக்க ராஜா, எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். அதனால் டைம் விட்டு கேப் கொடுத்துக்கலாம் நேரம் இல்லை. ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். இன்றைக்கி இந்த ட்ரெய்லரை பார்த்து இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலான்னு தோணுது, இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம், அது ஈஸி. ஆனால் இந்த படம் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கும். இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இப்போ அவர் ஒரு என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ வரும், யாருக்கு பிஸ்னஸ் இருக்குது, என்ன தேட்டரில் பிடிக்கும், இப்படிலாம் பார்த்து வராமல் நல்ல பசங்க நல்ல கதை, ஓகே நான் எடுக்கிறேங்க அப்படின்னு வந்தார் பாருங்கள். அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சந்தோஷங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொல்லணும். இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூப்பிடும்போது, சார் இது ஒரு சின்ன பட்ஜெட்டு, இதுதான் சார் பேமெண்ட்டு. சரி, ஒரு 3 ஹீரோ நடிக்கிறாங்க சார். சரி, இதில் நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன்? ஃப்ரெண்டாக இல்லை சார், அப்பாவாக நடிக்கிறீங்க. அவ்வளோ வயசானவனாக நடிக்கணும்? இல்லை சார், ஹீரோவாக நடிக்கிறது 3 பசங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணுன்னாங்க. சரி, ஓகே, பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க. ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. லோ பட்ஜெட் ஃபிலிம். நாங்கள் என்னென்னு பார்த்தா கேரவன் இல்லை, சாப்பாடு எங்கேருந்தோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க. அசிஸ்டண்ட்டு பார்த்தா 2 பேர் 3 பேர், இதுக்கு மேலே இல்லை. எங்கேயாவது தங்கிறதுக்கு எதாவது இருக்குன்னா அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளூர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல் இருக்குது. பக்கத்தில் இந்த வீட்டில் சொல்லியிருக்கோம், மேலே போய் இருந்துங்க சார். நாங்கள் மேலே போனால் சரி அங்கே ஏதோ ஹால்கள் இருக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி கட்டி, பாவாடை, ஜட்டி, பட்டாப்பட்டி, ட்ராயர் எல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் தங்கி, இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ரூம், சார் இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்குது அப்படின்னு. அந்த ரூமுக்குள்ளே போனால் எனி டைம் ரைடு வர மாதிரியே இருக்குது அந்த ரூமு. ஐயோ என்னடா இங்கே. அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூமு. இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார். என்னென்னமோ காமெடி. இது என்னடா லோ பட்ஜெட் பண்ணுமா இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம். ஆனால் இதிலெல்லாம் பண்ணாங்க சார். ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு 3 பேரை சொல்லி ஆகணும் சார். சூப்பர். அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர், ப்ளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார், எடிட்டர் வினோத். அற்புதமான காம்பினேஷன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, காம்ப்ரமைஸே இல்லை. நான் அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்லிட்டார், சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க. சார் ஏதாவது எனக்கு அதுக்காக தானே சார் கூப்பிடுவாங்க. இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனாக ஒரு பையனோட அப்பாவாக நடிக்க வச்சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இவங்க 3 பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா, இல்லை சார் 1 மோர் போயிடலாம் சார்னு டீட்டெயில்டாக எடுத்தாங்க சார். உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில் எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ளே அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டிங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம். அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம், டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம்ல. எடுத்த உடனே ஒரு படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகணும் சார். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த 3 சிங்கங்கள் சார். என்ன சார் இந்த வயசில் நான் இந்த அளவு திறமையாக இருந்தேன்னா தெரியவே இல்லை சார். சண்டை போடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆடுறானுங்க, பர்ஃபார்மன்ஸு பின்னுறானுங்க. ஐயோ தூள். அந்த ராம் என்னுடைய பையனாக நடிச்சிருக்கேன், ராமோட அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன். எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகாரம் எடுத்துகிட்டு வாடா தம்பி ஒன்று அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பா அம்மாலாம் பத்திரி, சார் அது எங்கள் புள்ள விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அந்தளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்ல அது ஒபீடியண்ட்டாக இருந்து 3 பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க.
பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்குது. மறந்துடாதீங்கப்பா இந்த அண்ணனை, சரி அப்பாவை. ஓகே, பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளையும் படத்தில். ஓகே, சிறந்த எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பாக சொல்கிற ஒரு 3 பேருடைய விஷயத்தை சொல்லணும் சார். சாய் தினா அண்டு சௌந்தரராஜா, அப்புறம் வினோதினி. இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்தில் சூப்பராக அசத்தினாலும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்கறையோட. சாய் தினாட்டெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள். இந்த உலகம் மாறணும், இது மாறணும், ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இவர் வில்லன் இல்லடா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு ஒரு கோயில் கட்டணும் போல இருக்குங்கிற லெவலில் சாய் தினா அப்படி. சௌந்தரராஜா மண்ணின் மைந்தன். நான் சௌந்தரராஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கான்னு அவர் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவர் நல்லவராச்சே எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாருன்னு. பாருங்கள், நல்லவங்களாம் கட்சியில் சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும் போல இருக்காங்க. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்களாம் சேர்க்கணும், அவங்களெல்லாம் நம்ம தான் கொண்டாடணும். கண்டிப்பாக சௌந்தரராஜா படம் வர்றது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சுப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை. என்னால் ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சௌந்தரராஜா. அடுத்து என் கூட பேரா நடிக்கிற வினோதினி மேடம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்டில். அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போய்டும். அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அது கவலைப்படல. என் மனசுக்கு தப்புன்னு படுது சார், இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், அருமையான கண்டென்ட்டோட ஒரு படம். இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட்டு கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கிளமன் சார் வந்து அடுத்து உதயா சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு. உதயாவோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன். ஓகே, நன்றி. அழைப்பை ஏற்று வந்ததுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டோட நன்றியை சொல்லி மேடைக்கு அழைக்கிறதுக்கு நம்ம அட்வொகேட் தமிழ் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். கூப்பிட்டுலாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் வந்து இப்போ வரைக்கும் அவர் ஆரம்பிச்சுட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே சார். அனைவருக்கும் வணக்கம். ராம், அப்துல்லா, ஆண்டனி. ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை மூலம் சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசாவை திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதுலேயும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்துலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தை போடுவாங்க. அதனால் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியடி வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதகம் நினச்சக்கூடாது. நம்ம எஸ்டிஎஸ் சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா இன்னும் பசங்க தான் ஃபுல்லாக.
அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி. ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை, பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுலாம் அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிரும். கலைங்கிறது, திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் இருக்கு சார், 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறா சார், 80 படம். ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் வந்து 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்றைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்றைக்கு நிலச்சி நிற்கணும்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோடு வர படங்கள் தான் என்றைக்கு நிலச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி, இந்த டைட்டில் வச்சது பாராட்டணும் இயக்குனருக்கு. ஆனால் இது ஒரு சமத்துவம் தானே, எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில். அமர், அக்பர், அந்தோனி, சங்கர், சலீம், சைமன், ராம், ராபர்ட், ரஹீம் எல்லாமே ஹிட்டு தான். இப்போ ராம், அப்துல்லா, அந்தோனி அந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கி அதிசயமாக போச்சு. ஒரு விஷயம், டைரக்டர் ஜெயவேல் சார் வந்து சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு சொல்கிறதே டேஞ்சர் தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அம்மாளுக்கு, ஓ இப்படி பண்ணால் தெரியாதோ அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் தெரியக்கூடாத அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஜிம்மு இதெல்லாம் ஒரு 3 மணி 4 மணி நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் போஸ்ட்மார்ட்டம் 5 நிமிஷம் நினச்சா அதை கண்டுபிடிக்க போகிறது. அது கொஞ்சம் வகை இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை நடக்குது. இப்போ இவங்களாவட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஒரு மாட்டி போஸ்ட்மார்ட்டம் போனால் கூட தெரியக்கூடாது அப்படின்ட்டு இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே மருத்துவம் வந்து இப்படி பண்ணாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சவால் தானே இது. ட்ரெயிலர் ரொம்ப கேஸ்டிங்காக இருந்தது. சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரு அப்படின்னா ஒரு சாங் கிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு 5 டைலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும். ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற திறமையை விட இப்போல்லாம் ட்ரெய்லரை காட்டணும். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வர்றது இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது. அப்போ 2 மணி நேரம் படத்தில் காட்டுற திறமையை 2 நிமிஷம் ட்ரெய்லரை காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது. இப்போ பெரிய ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், அது எப்படியோ வந்துடும், அங்கே ஓப்பனிங் வந்துடும். சிறிய படங்களுக்கு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் ஃபஸ்ட் லுக்லேயே அவன் கணிச்சிடான். ஃபஸ்ட்டு லுக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்திச்சு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, அப்போ தான் ஒன்று இருக்கும். யூஸில் பண்ணால் அது மாதிரி ஏற மாட்டேங்குது. 10 ஒரு 11 இருக்குன்னு அவனே நினச்சிடான் ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுது, ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது உண்மையிலே இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் டெரர் போலீஸ் மங்கள தீனா சார், ஆமாம் டைலாக் ரொம்ப அது உண்மையில் ஒரு டைலாக்லாம் நச்சுன்னு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் அதில் சிரிப்புலேயே இருக்கக்கூடாது.
அதில் தெரிஞ்சு வச்சு இந்த கேஸில் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காருன்ட்டு. அதில் வில்லனா தெரில, ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் அதிலே கவனமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான்னா அவன் சரியான போலீஸ் ஆஃபீஸர் தானே. அதனால் இதில் நீ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோற்றம் அப்படி இருக்கும். இன்னும் சிலதுனதே நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சியை பார்த்துட்டு உருவத்தை பார்த்துட்டு இல்லைன்னா பார்ப்பாங்க. இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். நம்ம சௌந்தர் சார், நடிகர் சௌந்தர், அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாக்குள்ளே என்னைக்காவது பெரிய அளவு ஜெயிச்சிடணும் போயிட்டே இருப்பார். இப்படி சொன்னார்ல, அந்த பாசிட்டிவ் இவர்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா ஒரு ரொம்ப அற்புதமானது. என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்குது எனக்கெல்லாம் பாக்கியம். சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மதம், சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லேயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒரு நடிகர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்குறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் நான் தெரிஞ்சு வச்ச இஸ்லாம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ், எல்லா மதத்துலேயும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்தியில் நிறைய இஸ்லாமியர்கள் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லைம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவர் சாமி இல்லைம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்புகிறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான் அது. அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்றைக்கி ஓட்டுக்காக இருக்குது. அப்போ இன்றைக்கி மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை இந்த சினிமா கொண்டாடும், என் மதம் பார்க்காது. ஜெயவேல் புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதமும் கேட்டு அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு.
நிறைய படங்கள் வருது. ஒரு சாமி படம் நினச்சி உள்ளே போனால் அவன் சாமி கிண்டல் பண்ணுறான். டைட் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி. உள்ளே போனால் தெய்வத்தை கிண்டல் பண்ணுறதா இருக்குது. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு என்னத்தை புண்ணியம்? ஆனால் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப இதில் வெளிப்பட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து ப்ரொடியூசர் அவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜேவல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வருஷத்தில் மீசம் வச்சுருது. இப்போலாம் கேப் விட்டா அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி பேர் ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து படத்தில் முக்கிய கதாபாத்திரத்துக்காக ஐ வில் லைக் டு வெல்கம் கிச்சா ரவி அவர்கள். ஸோ விலங்கு அப்படிங்கிற சீரீஸில் பார்த்து நிறைய பேர் ரசிச்சிருப்போம். நிறைய பேர் மனசுக்குள்ளேயும் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கிச்சா ரவி அவர்களை. எங்கே சார் இருக்கீங்க சார்? கிச்சா சார், ரஜினி அங்கிள் எங்கே இருக்கீங்கிற மாதிரி கிச்சா சார் வேர் ஆர் யூ? தேங்க்யூ. அடுத்து இந்த திரைப்படத்தில் நம்ம பூவியார் அவங்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிற நடிகை ஹரிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஹரிதா டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து இந்த திரைப்படத்தில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்க்கு மதிய அழகன் சார் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டலோட சார் மேடைக்கு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறையின் அனைத்து ஜாம்பவான் அவர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர். விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன படம்னு சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் சின்ன படம் பெரிய படம்னு எதுவுமே இல்லை. நல்லா இருக்க படம்லாம் பெரிய படம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஜெயவேல் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப ஒரு திறமையான ஒரு படைப்பாளி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த 3 சிறுவர்கள் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸு வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் ஜெயவேல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த கடம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக இல்லை, மெயினாக லீட் ரோலாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ட்ரெய்லர். எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளை புல் பண்ணோம் உள்ள. இந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சாங், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல, ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு. சௌந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக நிறைய பயணிக்கிறோம், நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அதாவது நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க. ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டைரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம். ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, ஹிந்தி செத்துருச்சு, டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவங்க மோனோபோலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலமையில் இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு 1 இயரில் சரியாயிடும் நம்புகிறேன். ஆனால் தேட்டர் எப்படி ஆகிடுச்சுன்னா அப்படியே மாறி பழைய காலத்தில் இருக்கிற தேட்டர் நிலமை வந்திருக்கு. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடுது. அது ஒரு ரப்பர் பந்தாகட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்ல படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சார்
நான் பேசவே தெரியாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு வேறு தொழில் இருக்குதுன்னு சொன்னார். சார் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழில் உங்களுக்கு இன்னொரு தொழிலாக வந்து இந்த படத்தை மூலமாக பெரும் வெற்றி பெறுவீங்க. இன்னும் நிறைய படம் நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் படம் கண்டிப்பாக வேறு பண்ணுற தொழில் இது மாதிரி இல்லை. இந்த படம் ஒரு படம் உங்களை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் நிலைமை மாறும். அது இந்த 31ஆம் தேதி மாறும் நான் நம்புகிறேன். ஸ்டேஜில் இருக்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அழைக்கிறேன் ஒரு பெரிய கைத்தட்டலோட. ப்ளீஸ் கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க. நன்றி, வணக்கம் உங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. என்னுடைய குடும்ப நண்பர்கள், பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இது வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி வந்து என்னோடய படம் மாதிரி தான். ஆக்சுவலாக என்ன எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட் தேவைன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் சில விஷயங்கள் பிரச்சனை நடந்தது. பட் அதை மீறி இந்த படம் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த படம் இந்த ஸ்டேஜில் நிற்கிதுன்னா ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். அவர் கிளமன் சுரேஷ் ப்ரொடியூசர் சார். அவர் மட்டும்தான் காரணம். நான் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெயவேல் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். சூப்பராக இருக்குது ட்ரெய்லர். எக்ஸலண்ட்டாக இருந்தது ட்ரெய்லர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபுட்டேஜுகள் கொஞ்சம் பார்த்தேன். பட் இந்த ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னுடைய டிஓபி எல்கே விஜய் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் கசுரோஜா படத்துலலாம் அசிஸ்டன்ட் டிஓபியாக இருந்தார். ஸோ நிறைய என்னுடைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் தான் என்னோடய டிஓபி. ஸோ அது மாதிரி ஒரு டிஓபி அவர் நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு. ஒரு படமே சொன்ன மாதிரி பெரிய படமாக தெரியுது இந்த படம், ராம் அப்துல்லா ஆண்டனி. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே 3 பேர் அந்த பசங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும். குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய நண்பர் சவுந்தர் வந்து நல்லதுலேயும் இருப்பான், கெட்டதுலேயும் இருப்பான், எல்லாத்துலேயுமே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதம் உள்ள ஒரு மனிதர்னா சவுந்தர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் எப்பயுமே அப்படி தான். எந்த விதாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் யார் என்ன கூப்பிட்றாலும் ஒருத்தருக்கு ஹெல்ப்பு, ஒருத்தருக்கு எந்த விஷயம்னா எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுற ஒரு சவுந்தர் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்து சுரேஷ் சார் சொல்லும்போது, சார் பெஸ்ட்டு சாய்ஸ் சார், சவுந்தர் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சவுந்தர் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு படம் நல்லா வரும்போது பத்திரிகை மீடியா வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் சார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இன்றைக்கி மதியழகன் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஓடிடி அந்த பிஸ்னஸ் எல்லாம் மாறி ரிவர்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து தியேட்டர்களில் வந்து படம் நல்லா ஓடுது. ஸோ இங்கே வந்து நான் ஒரே 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய அக்யூஸ்ட் படம் வெற்றிக்கு மிக 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 முக்கிய காரணம் கிளமன் சுரேஷ் சார் அவர்கள். ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அவர் ஃப்ரேம்லேயே வரல. ஆனால் அந்த படம் நான் வந்து தேங்க்ஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிளமன் சுரேஷ் சார்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் தான் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர் கிளமன் சுரேஷ் சார். என்னுடைய படத்துக்கு அக்யூஸ் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு கூடயே இருந்து எனக்கு வெற்றிக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஸோ இது வந்து சார் இது என் படம். நீங்கள் எந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கோ எந்த இடத்துல இந்த படத்தில் இறங்கி வேலை செய்யணுனாலும் நான் உங்களுக்காக தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நான் வருவேன். டெஃபினட்டாக ஆர்னவ், வாழ்த்துக்கள் ஆர்னவ். நான் வெப் சீரிஸோட ஒரு படம் ஆர்னவ் கூட பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஸ்டார் கேஸ்ட் இதில் எல்லாருமே. ஸோ சந்தோஷம். குறிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் ஜெயவேல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கிளமன் சுரேஷ் சாரை வந்து நீங்கள் வந்து மதிச்சுக்கிட்டே இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில், சினிமா இருக்க சூழ்நிலையில் இந்த படம் எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு நிலைமையை போனாலும் சுரேஷ் சார்ன்ற ஒருத்தர் நல்ல மனிதர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் சமீபகாலமாக பார்க்கவே இல்லைங்க. அதான் உண்மை. சமீபகாலமாக இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனிதர், அதாவது அவருக்கு நிறைய தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாரு. நேசித்து இந்த படம் வந்து மிக மிக முக்கியமாக வந்து ஒரு டைரக்டரை நம்பி அந்த படத்தை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து, சார் இல்லை சார் இது வந்துடும் சார் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்டத்தில் இந்த டைரக்டரையே தூக்குற மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறமா கூட சுரேஷ் சார் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணார். ஜெயவேல் எங்கே இருக்கார் ஜெயவேல்? ஸோ அவர் சுரேஷ் சார் வந்து அவர் என்ன சொன்னார், சார் டேரக்டரோட லைஃபு, டேரக்டரோடைய வாழ்க்கை சார், விட்டுறக்கூடாது சார், டேரக்டரோட லைஃப் சார் இது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் தான் வேணும் சார், அவர் வச்சே பண்ணுறேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். நீங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் சுரேஷ் சார் தான் நீங்கள் என்றைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்.
அவர் கண்டிப்பாக வந்து நிறைய படம் எடுப்பாருங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் தான். அதில் வந்து அவர் தொட்டாலே சக்ஸஸ்ன்றது தான் எனக்கு தெரியும். அவர் தொட்டாலே சக்ஸஸ் தான். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வரும். எனக்கு என்னன்னா சார், நம்ம மதியம் சொன்ன மாதிரி தான், படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸு, கரெக்டான டைமில் வந்து அந்த படம் வந்து வெளியில் வந்து நீங்கள் படம் அவர் பெரிய லாபம் கூட வேண்டாம், அவர் படம் போட்ட காசு இருந்தாலே 10 பேர் 10-15 பேருக்கு லைஃப் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் தான். இந்த மாதிரி ப்ரொடியூசரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை வந்து நாம் என்கரேஜ் பண்ணி நாம் வந்து இந்த சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து பேஷனோட வராங்க. அது ஒரு படம் 2 படம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கணும். நம்ம எல்லோரும் ஜெயிக்க வச்சா நிச்சயமாக இருக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து வந்து இது சொல்லாமல் தெரில சார், அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் நான் நடிக்கிறேன் அடுத்த படம். ஸோ சுரேஷ் சார்கிட்ட நான் வந்து அவர் சொன்னார், இல்லை சார் சேர்ந்து பண்ணுவேன் சார். கண்டிப்பாக சார், நான் வந்து உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கூட வேணாம் சார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவர் நீங்கள் அந்த படம் லாபம் வரும்போது நீங்கள் கொடுங்க சார். நிச்சயமாக வந்து அடுத்த நான் நிறைய படங்கள் ஒரு 3 படம் கமிட் பண்ணுறதுல இந்த சுரேஷ் சாருக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன், கன்ஃபார்மாக ஒரு படம் பண்ணுறேன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எல்லாருக்கும் பத்திரிகை மீடியா நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு படமும் நீங்கள் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க. எல்லாமே சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ தேட்டராக மாறிடுச்சு. தேட்ரு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தேட்டரை நல்லா ஓடினதுக்கப்புறமா தான் ஓடிடிகள் வராங்க, டிஜிட்டல்ஸ் வராங்க, எல்லாருமே வராங்க. அதுவே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாமே இருக்குது சார். கரெக்டான ரிலீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து உட்காந்து போராடுவோம் சார். இங்கே பேரரசர் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக அந்த ரிலீஸ் வந்து கரெக்டாக சார். ஏன்னா ஒவ்வொரு படங்களும் வந்து தேட்டர் கிடைக்கும் போது எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய லேபிள் தேவைப்படுது சார். அந்த லேபிளாக அந்த மேடையில் உள்ளவங்க எல்லோரும் இருக்கணுன்றது என்னோடய ஆசை சார். ஒரு லேபிள் தேவைப்படுது. எந்த இடத்துலையுமே ஒரு தேட்டர் கூட தேவைப்படுது. ஓகே, இவங்க ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸுன்னு தேவைப்படுது. பட் சில பேர் இங்கே இண்டஸ்ட்ரியில் என்னவாக இருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு லேபிள் வேணுன்றதுக்காக வந்து அவங்களாம் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை மதிக்கிறதே கிடையாது. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்கன்னு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, படமும் நம்ம எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து அந்த நிலைமை சினிமாவில் வரவே கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடணும். அது ஓடுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நம்ம வந்து அந்த படத்தை ரிலீஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணுமோ. பேரரசு சார் இருக்காங்க, பொன்ராம் சார் இருக்காங்க. சார் நீங்கள் உங்கள் டியூட்டோ இல்லை உங்களுடைய பேட்டிகளோ உங்களுடைய விஷயங்களோ, எனக்கு பேரரசு சார் எப்படி அக்யூஸ்டுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாரோ, அது மாதிரி இந்த படத்துக்கும் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய ஜெயிக்க வச்சா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் சார் மாதிரி ப்ரொடியூசர் நிறைய படம் எடுப்பாங்க. ஜெயவேல் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் மிக பெருசாக வருவார். அவருடைய ஒரு போராளி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். எனக்கு வந்து இந்த படம் வந்து கரெக்டாக வந்துடணும்னு சொல்லி எனக்கு குத்தம்பாக்கத்தில் ஷூட்டிங்லாம் வந்து நிற்பார். சார் எப்படியாவது சுரேஷ் சார்கிட்ட பேசுங்க சார், இது வந்து நிற்கணும் சார், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது. அப்படி வரும்போது தொடர்ந்து விஜய், எல்கே விஜயும் இவரும் வந்து தொடர்ந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாத்தையும் மீறி சுரேஷ் சார் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த படம் நான் எடுக்கிறேன், இந்த பசங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் சுரேஷ் சார். அவருக்காக மட்டுமே இந்த விழாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இனிமேலும் அவருக்காக நான் எப்பயுமே இருப்பேன். நிச்சயமாக பத்திரிகை மீடியா வந்து என் படங்களுக்கு எல்லா படங்களும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ, நல்ல படங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணுன்றது எனக்கு ஆசை. நிச்சயமாக ஒரு மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சா எல்லாருக்கும் லைஃபு. தேங்க்யூ, நன்றி. நிச்சயமாக எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் சார். சுரேஷ் சார், உங்கள் நல்ல மனசுக்கு எப்பயும் நல்லா இருப்பீங்க சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் SR பிரபாகர் அவர்களே அன்போடு அழைக்கிறேன் ஓரிரு வார்த்தை பேசுமாறு. அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். ராம் அப்துல்லா ஆண்டனி. ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலே வந்து ஒரு சமத்துவமும் சனாதனமும் பேசுது. இந்த டைட்டிலுக்காகவே முதல்ல வந்து இயக்குனருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். செகண்ட் வந்து இயக்குனர் ஜெயவேல் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும், முதல் பட இயக்குனர்ன்ற முறையில் ஒரு பெரிய வரவேற்பும். உங்களை வந்து தமிழ் சினிமா அன்போடு வரவேற்கிறது. ரெண்டாவது, எல்லா மேடையிலும் நான் சொல்கிறது தான், முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த படம் என்னவாகுது, நாளைக்கு வியாபாரமாக என்ன ஆக போகுது, வெற்றியாக என்ன எந்த அளவுக்கு போக போகுது, போட்ட பணம் வருமா வராதா, இதுக்கு எந்ததுக்குமே பதில் இல்லாத ஒரே இடம் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் அறிமுகப்படுத்துகிற பாயிண்ட் தான். அதில் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு வர்றாருன்னா அவர் வந்து
அந்த இயக்குனருக்கு இன்னொரு அப்பா. ஸோ தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய நெகட்டிவ் தான் நிறையா இருக்கும். ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம்னா அந்த படத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசுகிறதுக்கு இங்கே ஆட்களே கிடையாது. இதை ஏன் செய்கிறீங்க, பார்த்து செய்யுங்க, போட்ட பணம் வராது, ரொம்ப யோசிச்சுக்கோங்க, அது புது டைரக்டரு, அது படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்கும், ஆனால் மைனஸை பற்றி மட்டும்தான் நிறைய பேசுவாங்க. அந்த மைனஸ்லாம் வந்து கேட்டு காதில் வாங்கிக்கிட்டு அதை தாண்டி ஒரு இயக்குனருடைய கதை மேலேயும் ஒரு இயக்குனர் மேலேயும் ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த படம் நான் தயாரிக்கிறேன்னு இறங்குறார் இல்லையா, அந்த தயாரிப்பாளர், அப்படி நம்பிக்கை இருக்க தயாரிப்பாளருக்கு நம்ம எப்போவுமே நன்றியோடு இருக்கணும். அந்த அப்படி அவருடைய பேச்சு ஒன்று இருந்துச்சு. அதுலேயும் தயாரிப்பாளர் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். இந்த படம் ஓடுச்சுன்னா நான் திரும்ப இன்னொரு திரைப்படம் தான் தயாரிப்பேன் அப்படின்னார். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். அதை விட அதில் இன்னொரு விஷயம் சொன்னார், அதுவும் ஒரு புதுமை இயக்குனரோட தான் போவினார். உண்மையாகவே உங்களுடைய மனசுக்காக, உங்களுடைய நம்பிக்கைக்காக, உங்களோட பாசிட்டிவிட்டிக்காகவே இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரபரப்பாக இருக்குது. அதுக்கு வந்து நான் எடிட்டரை மீட் பண்ணும்போதே சொன்னேன், அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். எடிட்டருக்கு, படத்தினுடைய ஒளிப்பதிவாளருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நல்லா இருக்குது, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆர்ஆர்லாம் செம்மையாக இருக்குது சார். நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்போவே சொன்னேன், எனக்கு வந்து ஆஃபீஸில் போட்டு காமிச்சாங்க, நான் அப்போவே சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இது ஒரு புது டீம் மாதிரியே இல்லை. முதல்ல வந்து ஒரு வெற்றி படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு இயக்குனருக்கு ஒரு நல்ல கதை, நல்ல திரைக்கதையை தாண்டி ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர், ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு சரியான ஒரு இசையமைப்பாளர், மியூசிக், இந்த 3 டெக்னீஷியன் வந்து ஒரு டைரக்டர் கிடச்சிட்டாவே அது நிச்சயமாக ஒரு வெற்றி படம் தான். இந்த படம் அந்த நம்பிக்கையை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே கொடுத்துருச்சு. சில புதுமுகங்கள் நடிச்சிருக்க படங்கள் பார்க்கும்போது, அறிமுகங்களோட படங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் நம்ம வந்து பேசுவோம், ஒரு மேடைக்காக பேசுவோம், நிச்சயமாக படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அந்த படம் ஓடி இருங்க, நல்லா இருக்குங்க, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு சில படங்கள் மட்டும்தான் உண்மையாகவே நமக்கு பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக ஹிட்டுப்பா, நிச்சயமாக கொண்டாடுவாங்கப்பான்னு தோணும். அப்படி இருக்குது ராம் அப்துல்லா ஆண்டனி. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் வந்து இயக்குனர், தயாரிப்பாளர் எல்லாருக்குமே, இந்த ஹோல் டீமுக்குமே பெரிய வாழ்த்துக்கள். 3 பசங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள்ப்பா. ஏன்னா ஒரு எஸ்எஸ்சி சார் வந்து புரட்சி இயக்குனர்னு சொல்லுவாங்க அவரை, அவருடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய கலைப்பயணம் துவங்குது. ஸோ அது பெரிய கிஃப்ட்டு தான் நீங்கள் 3 பேருமே. அதுலேயும் டைட்டில் பார்த்தேன், பூவையார் இன் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு டைட்டில், ஒரு பெரிய ஸ்டார்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தில் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். அந்த டைட்டிலுக்கு மேலேயே வந்து பூவையாரின் அப்படின்னு வருதுனாவே நீ உண்மையே பெரிய கிஃப்ட்டு தான். நீ 3 பேருமே ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க, இன்னும் பெரிய இடங்களை சினிமாவில் அடைவீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் டீனா அவருக்கு சொல்லணும், அவங்க மிக பிரமாதமான ஆக்டர். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது தான் எங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்றீங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எந்த படத்தில் இருந்தாலுமே அது பெரிய படம் தான். வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சவுந்தரை பற்றி சொல்லி ஆகணும். சவுந்தர் எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல இருக்காருனாவே தயாரிப்பாளர் என்ன சொன்னார் பாருங்கள், பாசிட்டிவிட்டி, நம்மளோட வந்து பாசிட்டிவ் இருக்கணும் எப்போவுமே, அதான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியாதுல, அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி தான் சவுந்தர். அது என்ன ஆகுது எப்படி ஆகும் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கிற விரும்பல, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் வந்து அந்த 3 பேர் ஹீரோவுக்கு நிகராக இருக்கக்கூடிய 3 பேரில் வந்து சவுந்தரை கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து சவுந்தர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ரிலேட்டிவ். அப்போ எனக்கு அது தெரியாது, ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்ற முறையில் தான் பழக ஆரம்பிக்கிறோம். நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறேன், இதில் அந்த கேரக்டருக்கு அவருக்கு. அப்போ வந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் தேனி, சின்னமனூர் அந்த பக்கமெல்லாம் போய் லைவ் ஆர்டிஸ்ட் வேணுன்றக்காக ஒரு ஆடிஷனுக்கு போகிறோம். அப்போ இவர் சவுந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே கோச்சிக்கிறாமல் எனக்காக ஒன்று எங்கள் ஊர் உசிலம்பட்டியில் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுங்கண்ணே, நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்கள் தேனியில் வச்சுருக்கோங்க, அங்கே வர சொல்லுங்கள். இல்லைண்ணே நிறைய பேர் அவ்வளோ தூரம் வர முடியாது, அதாவது அவங்க மண்ணை சார்ந்த மக்களும் திரையில் வரணும், அவருடைய ஆசை. அதனால் எங்களை அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாரு. உசிலம்பட்டியில் வந்து ஆடிஷன் பண்ணோம். இல்லைங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வரும் ப்ரொடியூசருக்கு, நாங்கள் ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம். இல்லைண்ணே நீங்கள் வாங்கின உசிலம்பட்டியில் நாங்கள் பார்த்துக்குறோண்ணே அப்படி சொல்லி அந்த உசிலம்பட்டியில் அவர் அண்ணன் தியாகராஜன் சொல்லி, தியாகு அவர் எனக்கு இன்னொரு சகோதரர் ரொம்ப நெருக்கம். அதுக்கு பிறகு அவர் சொல்லி அதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருக்க லோக்கலில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய
இப்போ படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் சின்ன சின்ன கூட்டங்களில் தலை காமிச்சு எல்லாரையும் வர வச்சு அதில் எங்களுக்கு ஆடிஷனில் அவங்கள அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எனக்கு கேமராமேன் பிரேம் 96 படத்தினுடைய இயக்குனர் அவர், அந்த சுந்தரபாண்டியன் அவர் தான் கேமரா. அப்போல்லாம் வந்து இந்த படம் வந்து சுந்தரபாண்டியன் என்னவா வரும், இது என்ன அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும், ஒரு பெரிய டைரக்டராக வருவோமா வரலையா, ஓடுமா ஓடாதா எதுவுமே தெரியாது. இப்போ எப்படி ஜெயவேலோ அப்படி தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் ஷூட்டிங் முன்னாடி நான் அப்போ எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விருந்து வச்சு, அவர் வரல, அவங்க அம்மாட்ட சொல்லி வந்துரு கேமராமேன் டைரக்டர்லாம் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு அந்த மக்களை பூரா கொண்டாந்து சேர்த்து அந்த படத்துக்காக, அதாவது ஒரு இடத்துக்கு சவுந்தர் வந்துட்டா அதோட பலன் என்ன, அது ரிசல்ட்டை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் என்னோடய இன்புட் போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். இப்படி ஒரு நாள் கிடைக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. அப்படி ஒரு சப்போர்ட். இந்த விழாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேராக போய் இயக்குனரோட போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுக்காக வாங்க அறிமுக இயக்குனர். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வர்ற சூழல் எனக்கு இல்லை, நான் சவுந்தர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் யார் சவுந்தர் டைரக்டர் அப்படின்னு, ஃபஸ்ட்டு படம்னே நான் சரி ஃபஸ்ட்டு படம்னா அப்போ நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா அறிமுக இயக்குனருக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதுலேயும் சவுந்தரோட அழைப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால் வரேன் சவுந்தர் அப்படின்ட்டேன். அதே மாதிரி சவுந்தர் நாங்கள் எப்போயாவது சந்திக்கும் போது இப்போ அடிக்கடி சந்திக்க முடியல, அவர் தாவைக்கால ரொம்ப பரபரப்பாக இருக்கார். சவுந்தர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏன் சவுந்தர் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவைக்காக, உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இது தவறாக போய் முடியுமா, இல்லை யதார்த்தமாக நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிற வேணாம், விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துடக்கூடாது. இல்லை நான் வந்து சவுந்தர் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஏங்க போஸ்டிங்கில் இருக்கால கூட அதிகமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னே. ஆனால் நம்ம அண்ணனுக்காக நிற்கிறோம்ண்ணே அப்படின்னாரு. உண்மையாகவே விஜய் சார் தாவேக்கா கட்சி நீங்கள் பொறுப்பு கொடுங்க கொடுக்காம இருங்க தெரில, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொண்டன் வந்து சவுந்தர். இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க யாரையும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் தாமதம் ஆயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம மெட்ரிக் அசிஸ்டன்ட் காணாம போயிடுவாங்க. உடனே வரமாட்டான், ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயான ஒரு காரணத்தை சொல்லிட்டு காணாம போய் அடுத்த கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க. நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமாக இருக்குது இது. நம்ம வேறு குத்துறது நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு வசனம் எழுதிட்டோம். அதனால் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவோம். ஆனால் அப்படி இருக்க காலகட்டத்தில் அவர் ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டா, ஒரு இயக்கத்துக்குள்ளே போயிட்டாலும் சரி, ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்துட்டாலும் சரி, சவுந்தரோட உழைப்பு ஒரே உழைப்பு தான். ரிசல்ட்டை பற்றி கவலையே இல்லை, நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் துணையாக நிற்பேன். அந்த மாதிரி எப்படி சுந்தரபாண்டியனில் எங்களுக்கு துணையாக நின்றாரோ அந்த மாதிரி இப்போ ஜெயவேலுக்காக கூட நிற்கிறாரு. இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக வரும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதில் நான் குறிப்பாக நான் மிஸ் பண்ணிடக்கூடாது சவுந்தரம் பேசுகிறதுக்காக அவருடைய ரைட்டிங், டைரக்டரோட ரைட்டிங். நான் அப்புறம் சொன்னேன், டைரக்டர் இருந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு கேட்டேன். இல்லைங்க இது என்னுடைய ஃபஸ்ட்டு படங்க அப்படின்னாரு. யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல சார். ஒர்க் பண்ணால் ஃபஸ்ட்டு படமா? இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, சுந்தரராஜன் சார் இருக்கார், லோகேஷ் இருக்கார், கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார், நிறைய இருக்கார். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சினிமாக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. சரி இவர் என்னங்க பண்ணார், ஜெயவேல் சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் சொல்லாமான்னு தெரில, வெல்ட்ரு அப்படின்னாங்க. ஒவ்வொரு சினிமாவும் பாருங்கள், சினிமா எங்கெங்கே இருந்து யார் எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்கள், யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாதுங்க. அவருக்குள்ளே அவர் வெல்ட்ருன்றதை தாண்டி அவர் ஒரு இயக்குனராகவே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, கூட்டிகிட்டு வந்துருச்சு அவரை. நம்ம எதை நோக்கி போகணுமோ இலக்கை நோக்கி நம்ம சரியாக உண்மையை ஆசைப்பட்டால் மட்டும் போதும், மற்ற எல்லாம் நம்மளுடைய எண்ணம் கூட்டி போய் சேர்க்கும். அதுக்கு ஜெயவேல் மிகப்பெரிய உதாரணம். அவருடைய வசனம் ஒவ்வொருத்துலேயும் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ராம்னா சும்மா ராம் போடலாம், அவனுக்கு நெத்தியில் ஒரு கோடை போட்டு விட்ருக்காரு. அப்புறம் ஜெய்பீம்னு பின்னாடி அந்த ஒரு சாங்க்கு பின்னாடி ஒரு வார்த்தையை காமிக்கிறாரு. அப்புறம் ஒரு டயலாக்ல ஒன்று இருந்துச்சு, அதை எதை நோக்கி வச்சுருக்காரு தெரில, குருமூர்த்தி பேரண்டா அப்படின்றாரு. இது என்ன அரசியல் பேச போகுதுன்னு எனக்கு தெரில. அப்படி ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. அதை தாண்டி கமர்ஷியல் சாங் பாருங்கள், அந்த கிளப் சாங்கில் அந்த ஆடுற டான்ஸர்ஸோட இடுப்பில் பூரா வந்து கியூஆர் கோடு வச்சுருக்காரு. ஏதோ ஒன்று அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் என்னுடைய உழைப்பும் என்னுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா காட்சியும் அவர் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் டைலாக் ஒரு இடத்துல வேலாராமூர்த்தி சார் சொல்லுவார், வேணும்னா நம்ம தாண்டா வாலாட்டிக்கிட்டே வாசனை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு அறிமுக இயக்குனர், அது யாரோடையும் பணிபுரியாமல் வரக்கூடிய இயக்குனர், அவர் வசனம் எழுதுறாருன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். ஸோ பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும்.
கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம், இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக சாம்பாவன்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோடய குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன். நான் இப்போ இந்த படம் 45 படமோ என்னன்னு எனக்கு இன்றைக்கி சரியாக தெரில. இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்கிறது நீங்கள் சுந்தரபாண்டியனில் நடித்தவங்கள தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க. ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடித்ததுனால தான் இன்னும் இந்த நடிகனாக இருக்கேன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு எப்போவுமே நன்றி கடனாக இருப்பேன் சார். அண்ட் பொன்ராம் அண்ணன் எங்கள் ஊர் உசிலம்பட்டி, அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வாலிபர் சங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனாக மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜிகர்தண்டா, தர்மதுரை. நிறைய சொல்லுவாங்க, நான் நடித்த ஹீரோவாக நடித்த படங்களுக்கு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னமும் என்னை நான் நடிகனாக சொல்கிற எனக்கு தெரியல, நடிகனாக என்னை கனெக்ட் பண்ணுறாங்க. பொன்ராமனுக்கு என்னுடைய நன்றி. பேரரசு அண்ணன், அவருக்கு நீங்கள் ஒரு வாட்டி கைத்தட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவரை மதித்து கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது அது உயர்ந்த உள்ளம். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவர் ஒரு மிகப்பெரிய தூண். இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும்போது அவர்கிட்ட தான் போனோம். அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றி. மதியழகன் அண்ணன், கல்லன் படத்தோட நான் அவர் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்தித்த போது கூட அதனால் பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும்போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தைரியமாக தில்லாக பண்ணார். அவருக்கு ஒரு பின்னாடி வேறு ஒரு முகம் இருக்குது. அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர், கல்வியாளர். நார்த் இந்தியாவில் நிறையா அவர் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது. அவர் கனவு சினிமா, நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது. அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. அண்ட் எங்கள் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் ஏஎல் உதயா, அவர் தான் இந்த படத்துக்கு என்னை சொல்லியிருக்காரு சவுந்தர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. 1.5 வருஷமாக எடுத்து முடித்தாச்சு. கடைசியில் என்னோடய போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக யாரை வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது சவுந்தர் சொன்னேன், ஓகே சொன்னார். அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி அண்ணன். லவ் யூ. அண்ட் உங்களுடைய முன்னிலையில் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் அதை பேசி தான் ஆகணும். இந்த மேடையை விட்டால் கிடைக்காது. ஒரு 2 பேரை நான் மேடையில் கூப்பிட்றேன். இயக்குனரோட சகோதரி, அவங்களும் இயக்குனரோட தோழி திரிவேணி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. எங்கே இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, விழுந்துடாமல் வாங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. சத்தியம். இந்த மனுஷன் இவர் இருக்கார்ல, ஒன்றுமே இருக்காது. எனக்கு ஒரு 10 பேர் கூட்டு வா, எனக்கு ஒரு இது கொண்டு வா, அதை கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணுவார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவங்க பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது. அக்கான்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். வாங்க அக்கா, முன்னாடி வாங்க, 2 பேர் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கேன்ல. நன்றி. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. என்னை தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயவேல். ஸோ அக்கா, அதனால ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் இல்லை. நான் படத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதிகாரம் அன்பாக இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடக்குமுறையாக தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்லை கெட்ட வார்த்தையா? அதிகாரத்தால் நல்லது நடந்தால் அது நல்ல வார்த்தை, அதிகாரத்தால் கெட்டது நடந்தால் அது கெட்ட வார்த்தை, கெட்ட விஷயம். இங்கே இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒன்று இருக்கிறவன், ஒன்று இல்லாதவன். கொடுக்கிறவன், கேட்குறவன். இந்த 2 பேர் தான்.
தெளிவாக சொன்னால் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன், ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கான், ஒருத்தன் இல்லை இல்லைன்னு கத்திட்டே இருக்கான். இப்போது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை, 100% சொல்லலை. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் நல்லவங்களை தாண்டி போகிற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்கள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பிக் பாஸ். அதான் எனக்கு ஜெயவேல் சார்கிட்ட ஒரு டவுட் ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சாங் இருக்குல்ல சார், அதில் கியூஆர் கோடு வச்சுருந்தீங்க, அதை ஸ்கேன் பண்ணால் என்ன வருங்க எனக்கும் தெரியல. ஏன்னா நான் கூகுள் பே, ஃபோன்பே இல்லைன்னா நான் ஹோட்டலில் சாப்பிடும் போதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன். பட் இதில் என்ன சார் வரும்? சரி, புது முயற்சி நல்லா இருக்குது. படம் பார்த்துட்டு அப்புறமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜெயவேல் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார். ஜெயவேல் சார் வந்து ஒரு டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு லக்கு, அது வந்து ஜெயவேல் சார், அது அவருக்கே தெரியாது. நான் சொல்கிறேன் விஷயத்தை, நான் சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் ஷூட்டு 3 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து படுத்து தூங்கிட்டு, அடுத்த நாள் காலையில் நிறையா மிஸ்டு கால், ஏகப்பட்ட மிஸ்டு கால். என்னடா அது, ஒரு 7 கால் வந்திருக்கு, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் கால் பண்ணாங்க, ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணாங்க. சார் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, என் பையன் தான் பண்ணுறான், அதில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால். அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு, அது வந்து அனிஷன் ஒரு ப்ரொடியூசர் சார், அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்காக கூப்பிட்றாங்க. இது ரெண்டுமே 2 நாளில் நடந்த ஒரு விஷயம். சடனாக வந்துட்டு டிக்கெட் போடணும், நீங்கள் நேராக வாங்க சார்ன்னாங்க. ஹைதராபாத் போனாங்க. நான் லைஃப்பில் ஹைதராபாத் போனதே கிடையாது, மற்ற இடத்துக்குலாம் போயிருக்கேன், ஹைதராபாத் போனதே இல்லை. அவங்களுக்கு தமிழ் தெரியல, எனக்கு இங்கிலீஷ்னா தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போ என்ன படம் பண்ணுறீங்கன்னாங்க. நான் இந்த ஃபோட்டோ தான் நான் ஃபஸ்ட்டு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சாரோட போஸ்டரில், சார் இது மாதிரி ஒரு கேமியோ ரோல் இருக்குது, இந்த ராம் அப்துல்லா அப்படிங்கும் போது, என்ன ராம் அப்துல்லாவா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் ஷார்ட்டாக வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டேன். சார் படம் பேர் வந்து ரா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சேன். இந்த ஃபோட்டோ இந்த கெட்டப்பை காமிச்சதுக்கப்புறம் தான் என்னை அங்கே கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஓகே பண்ணாங்க. ஸோ அதனால் டைரக்டர் சாருக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு. அது போக கேமராமேன் சார் வந்து லைட்னிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணார். பார்த்து அப்படியே ரசித்து பண்ணார். யாரும் அந்த மூஞ்சி சுளிக்கவே இல்லை. அது நான் ஒரு 4-5 சீன் பண்ணாலும் அழகாக நிதானமாக அவசரமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணார். அதனால் கேமராமேன் சார் வாழ்த்துக்கள். இங்கே கூடியிருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர் சார் நான் இன்றைக்கி தான் உங்களை முதல்ல பார்க்குறேன். உங்கள் முகத்திலே வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சதை விட இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மீடியா இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் நாங்கள் யாரும் உங்களை கைவிட மாட்டோம். ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதனால் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். எல்லோரும் 31ஆம் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி பசங்க 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். தம்பிங்களா வாழ்த்துக்கள். காட் பிளஸ். நல்லா பண்ணுங்கள். சரி, ஓகே. நேரம் கால அவகாசம் முடிகிறனால நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இயக்குனர் ஜெயவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஏறுறது என்னோட கனவாக இருந்தது. இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் கிளமெண்ட் சுரேஷ் சார் மட்டும்தான். அவரோட பேரை நான் காடுன்னு போட்டு வச்சுருக்கேன். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் நான் இப்போ பார்த்துருக்கேன். என்னை நம்பி கதை கேட்டதில்லை, எதுவும் கேட்க மாட்டார். ஜெயவேல் நீ ஜெயிக்கணும்,
நம்ம திருவள்ளூரில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு எல்லா ஊர்லேயும் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்பா அப்படின்னாரு. சார் கதை கேளுங்க சார். வேணாம், எனக்கு கதையும் வேணாம், எதுவும் வேணாம், உனக்கு என்ன தேவை அப்படின்னாரு. இது பல தடங்களுக்கு அப்புறம் வந்த படம், எவ்வளோ விஷயம் அது சொல்ல டைம் இல்லை, சொல்லக்கூடிய இடமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு இது வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் பயணிப்பேன். பல பிரச்சனைக்கு அப்புறமும் ஆர்டிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து குப்பை, இந்த படத்தை இனி எடுத்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடியூசர்கிட்ட. அப்படி இருந்த ஒரே ஒரு கட்ஸாக அந்த ஆர்டிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்து இதை குப்பையாக கோபுரமாக ஆக்கி காட்டுறான்னு சொல்லி என்னை நம்பி இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கிளமன் சுரேஷ் சாரை நான் எத்தனை தடவை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. எஸ்சிசி சார், பேரரசு சார் சொன்ன மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் உண்மையிலே நான் வணங்குறதா, உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு எல்லா மதம் கடவுளும் பிடிக்கும். எங்கள் சுரேஷ் சாரை என் உயிர் இருக்க வரைக்கும் எங்கள் குடும்பம் கடமைப்பட்டிருக்கு. அடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம், நான் வறுமை குடும்பத்தில் இருக்கிறவன் தான், ஆனால் நேர்மையாக இருப்பேன். எம்ஜிஆர் சார் புரட்சித் தலைவர் பாடியிருப்பார், வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதேனாரு. இந்த படத்தில் நான் திருடாதனால தான் இந்த இடத்துல இருக்கேன். சார் டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாரு, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும், ஆனால் திருட மாட்டேன். அந்த திருடிந்தா மறுபடியும் நான் பேக் எடுத்துன்னு ஒவ்வொரு ஆஃபீஸாக எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போயிருப்பேன். ஆனால் உண்மையாக இருந்தது காரணம், இங்கே என்ன மக்களாக நீங்களும் எங்கள் சார் என்னை நிற்க வச்சு என்னை பெருமை சேர்த்துருக்காரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. என் கூட உடச்சி கேமராமேன் சார் எல்லாருமே வந்து யாரையும் மறக்க முடியாது. எடிட்டர் எனக்கு கூட பிறக்காத தம்பி போல், எனக்கு அவன் மட்டும் என் லைஃப்பில் கிடச்சி எனக்கு பொக்கிஷம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கோ டைரக்டர் சார், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இது. அதே போல் நடிகர்கள், எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஒன்லி தம்பி பூவியார் தம்பி தவிர மீதி எல்லா 2 பசங்க புதுசு, நான் புதுசு. ஆனால் எங்களை நம்பி பெரிய 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 நடிகர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டப்பிங்னா கூட முடிஞ்சிச்சுன்னா கூட இல்லைப்பா இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா எடுத்துக்கப்பான்னு சொல்லி ஏதோ புது டைரக்டரு ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டு போகலான்றது கிடையாது. வேலராமூர்த்தி ஐயா இருப்பார், அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் பிடிச்சது என்னென்னா, ஜெயவேல் நீ கதை சொன்ன பிரகாரம் மட்டும் எடுத்துரு வெற்றின்னாரு. ஆனால் நான் கதை என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு மீறி நான் எடுத்திருக்கேன். என் படத்தை பற்றி நான் பில்டப் பண்ண விருப்பப்படல. இது மக்களாகியவும் மீடியா ஆகிய நீங்களும் தான் வந்து அன்றைக்கி 31ஆம் தேதி பதில் சொல்லணும். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மக்களுக்கு பிடிச்ச படமாக எடுத்திருக்கேன். அதுதான், ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்ல படம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதை மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா எனக்கு சாருங்க எல்லாரோட சப்போர்ட் போல் இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் நான் வாழ்த்த வேண்டியது இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மேடை எனக்கு அமைத்து கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அது கூட என் சக தோழியாக இருக்க எங்கள் திருவேணி மேடம் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது கூட ஒவ்வொரு தினமும் சோர்ந்து போகும்போது ஜெயிப்பீங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் தாங்கி செஞ்சுருக்கேன். ஸ்டில் கேமரா, டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே மொத்த பேர் எல்லாரையும் நான் வாழ்த்துன்னு சொல்கிறேன். அதே போல் தீனானை பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். அவர் என்னை கூப்பிடும்போதே ஐ லவ் யூ டார்லிங்னுவார். நான் அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் அவர்களுக்கு கதை சொல்லியிருந்தேன். நான் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. சார் பேமெண்ட்லாம் கிடையாதுடா, நீ ஜெயிக்கணும்டா அப்படின்னாரு. அது எந்த பிலீவ் என் மேலே வச்சாருன்னு தெரியல, இன்றைக்கு வரைக்கும் அவர் பண்ணுறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா சாம் சாராக இருக்கட்டும், வினோதினி மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே அர்ணவ் சாராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா சவுந்தரராஜா சார், அவரை பற்றி சொல்லிடுறேன். நான் எதாவது பேசுகிறேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நடிகராக அவரை பார்க்குறத தாண்டி ஒரு மனிதாபிமானன்னு பார்க்க முடியும். அதை நான் சக்ஸஸ் மீட்டில் பேசலான்னு இருக்கேன் நிறைய விஷயங்கள். ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச மிக மிக நண்பர்களில் அவர் ஒரு நண்பர்களாக இருக்கார். பூவியார் தம்பியை பற்றி சொல்லணும். அந்த பையன் வந்து எனக்கு கதை எழுதும் போதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். ஆனால் ஒன்று முடிவு பண்ணேன், இந்த பையனை வச்சு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புது பசங்க. ஒரு கிப்சன் சார் டிசைனோட பையன். குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்துல்லாவா நடித்த பையன். எல்லோரும் வந்து சொன்னாங்க, ஏன்பா இவனை போடுறீங்க, கருப்பாக இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இப்போ பெரிய நடிகரோட பையனை வச்சு கூட பேசியிருந்தாங்க. ஆனால் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பையன் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நடித்தான். ஒரு வார்த்தை சொன்னேன், இவன் வந்து வீட்டுமே ஏழ்மை குடும்பத்தில் இருக்குவேன், எங்கள் ஊருக்கார பையன்தான், ஆனால் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கான். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னோட கதையில் அப்துல்லா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இவனால் முடிஞ்ச உதவி பண்ணான் நடிக்கிறதுக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இப்போ யார் பேர் நான் சொல்கிறது விடுபட்டிருக்குன்னு எனக்கு அதுவே பயமாக இருக்குது. மன்னிச்சிங்க எல்லாருமே. என் டீமுக்கு முதல்ல மதிப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா என் டீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக, நான் மட்டும் இயக்குனர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெயிச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு பணத்தை போடுறவருக்கு படத்தை எடுத்து முடித்து அவருக்கு ₹1 சம்பாரித்து கொடுக்குறவன் தான் இயக்குனர். நம்ம அந்த கேம்பரிங் பண்ணுற மேடம்களை நேற்று சொல்லியிருந்தேன் நான்.
அங்கே க்ரீன் பார்க்கில் உட்காரும்போது நான் சொல்ல மாட்டேங்க மேடம், நானே இயக்குனர்லாம் கிடையாது. 31ஆம் தேதி ஜெயிச்சுட்டு மக்களும் மீடியாவும் என்னை கொண்டாடும் போது அப்போ தான் நான் இயக்குனர்னு சொன்னேன். நான் அந்த கட்ஸாக சொல்கிற அளவுக்கு இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் மியூசிக் டைரக்டர் அவரை நான் பார்த்தது வந்து க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், சார் தப்பாக நினச்சிக்கேன், கதை பிடிச்சிருந்தா நான் கேட்பேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு. ஓகே சார்ண்ணே, இன்ட்ரோல் பிளாக் தான் சொன்னேன். இன்ட்ரோல் பிளாக்ல அந்த க்ரீன் பார்க்கில் எழுந்து என்னை 2 தடவை ஹக் பண்ணார், இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கேட்டார். அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி எதுவும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம், கதை 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 அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, என்ன கேட்ட கேள்வி, நீ கதை சொன்ன பிறகு எடுக்க முடியுமா, எடுத்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னாங்க. என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டிருக்கேன். இது காரணமாக எங்கள் ஊர் மக்கள், திருவள்ளூர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர் கவுன்சிலர் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த நன்றியை வந்து நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய பேர் விடுபட்டிருப்பேன். நான் எல்லாமே என்னை மன்னிச்சிங்க. எதுக்குன்னா அடுத்த ஷோ போடுறதுனால, அதனால தான் என்னோடய உரையை முடிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கொண்டாடுற ஒரே ஒரு நாளாக இருக்கும். இப்போவும் சொல்லிடுறேன், என் படத்தில் நடித்தவங்க, என்னை மதித்து வந்தங்க, மதியர்கள் சார், நான் கேள்வி தான் பட்டிருப்பேன். நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே பெரிய ஆளுகள். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்னை சவுந்தர் சார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இன்வைட் பண்ணி இது சிறிய படத்தை பெரிய படம் போல் ஆக்கியிருக்காருன்னா ஒன் அண்ட் ஒன்லி சவுந்தர் சாருக்கு இந்த பெருமை சேரும். அது இல்லாமல் உதயா சாருக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்து இப்போ வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரே பதில், 31 ராம் அப்துல்லா ஆண்டி குப்பையா கோபுரமானு காமிக்கிறதுக்கு கட்ஸாக சொல்கிறேன். இந்த படம் இளைஞர்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு தாய்மார் வரைக்கும் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மக்களாகியும் மீடியா ஆகும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். என்னோடய தோழர்கள் எல்லாருக்கும் நம்ம அசோக் இருக்கார், காஜா இருக்கார், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரு அது போல் இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எங்கள் தங்கச்சி எல்லாருக்குமே சொல்லுவேன், டைம் இல்லை, சாரி ப்ளீஸ் மன்னிச்சுங்க. எல்லோரும் யாருன்னா விடுபட்டுருந்தால் தவறுதலாக தான் நடந்துருக்குவேன், நேரம் காலம் தருவேன். அதனால் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியை எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட ஆடியோ வந்து ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஈவினிங் நல்ல நேரம் பார்த்து சாயங்காலம் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாங்கை நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி படத்துக்கு ஆதரவு கொடுத்து என்னை வாழ வச்சு எங்கள் கிளமன் சுரேஷ் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். பவானி மேடம் தேங்க்யூ வெரி மச் சார். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு பெரிய விஷயம். கையில் கொடுத்து அமிச்சா ஒரு மனிதன் எப்படினாலும் தவறாக செய்யலாம். ஆனால் அது கிடையாது லைஃப். இன்றைக்கே நான் சொல்கிறேன், அந்த காசை சேர வேண்டிய இடத்துல சேர்த்தேன். அதனால தான் இங்கே நிற்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க மாட்டேன். அன்றைக்கும் சொல்கிறேன், வறுமையிலும் நேர்மையாயிரு, போராடு. கண்டிப்பாக ஆழ் மனசில் எனக்குள்ளே ஜெயிப்பன்ற வெறி இருக்குது. அந்த ஜெயிக்கின்றதுக்கு ஏற்றபடி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். மக்கள் மட்டும்தான் நீங்கள் எனக்கு சொல்லணும். யாருன்னா பேர் விடுபடுந்தா சாரி. தேங்க்யூ கிளமன் சுரேஷ் சார். தேங்க்யூ சார். ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எஸ்ஏசி சார் வந்து இருக்காரு. ஸோ அவரோட தலைமையில் ஆடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வார்த்தை பேசுமாறு வந்து அவரை கேட்டுக்கலாம். ஸோ எல்லாருமே எழுந்துக்கலாமா ப்ளீஸ்? இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். எவ்ரிபடி கேன் ப்ளீஸ் கெட் அப் இன் யுவர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். இன்னொரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். இல்லை 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட்.